ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் நம்ம போன வாரம் ஒர்க் பண்ண டீட்டெயில்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம். 5 நாளில் 4 நாள் பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் வந்து ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். அண்ட் ஒரு நாள் இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்மளால் முடிக்க முடியல. ஒரு 10 மணி நேரம் இருந்தோம். ஆர்டர் கண்டினியூஸாக வரலங்கிறதுனால வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். ஸோ அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக பார்த்திங்கன்னா 5 நாள், அதில் 5 நாளில் 4 நாள் ஃபுல்லு, ஒரு நாள் வந்து ஃபுல்லு முடிக்க முடியல. ஸோ இதுக்கு வந்து நமக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு பார்த்திங்கன்னா இதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக 6000 சம்திங் வந்துச்சு. 6000 சில்லற அப்படின்ற மாதிரி. அதில் மைனஸ் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து ஒரு 31 ரூபா கழிச்சுட்டு மீதி ஒரு 5971 ரூபா. ஸோ இது வந்து நம்ம போன வாரத்தோட ஏர்ன் பண்ணது. இது நம்ம போன வாரத்தில் ஏர்ன் பண்ண, ஆனால் அக்கௌண்ட் இந்த மொத்த காசு வந்துச்சா கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் கேஷ் இருந்துச்சு. ஃப்ளோட்டிங் கேஷ்லாம் கழிச்சிட்டு மீதி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து எனக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து நேற்று கிரெடிட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளோட்டிங் கேஷ் கழிச்சிட்டு இந்த காசு வந்து கிரெடிட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளோட்டிங் கேஷ் அப்படின்னாக்கா கஸ்டமர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி போடுவாங்க இல்லையா. ஸோ அந்த காசு தான் நம்மக்கிட்ட கையில் கொடுப்பாங்க. அந்த காசு நம்ம கிட்ட தான் இருக்கும். அது வந்து ஸ்விக்கிக்கு நம்ம டெபாசிட் பண்ணலாம் சண்டேக்குள்ளே. அப்படி நம்ம டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னாக்கா அந்த காசை நம்ம ஏர்னிங்ஸ்லேருந்து கழிச்சுப்பாங்க. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளோட்டிங் கேஷ். ஸோ இதை பற்றி இன்னும் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை கிளியர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.